இப்போ வரலாறுன்னு பார்த்தா, ஒரு நிகழ்வ வரலாற்றில அத நிரூபிக்கிறதுக்கு முக்கியமான என்ன வேணும்னாக்க, ஒரு கேலண்டர் சிஸ்டம். அ சமயம், நேரத்த கணிக்கிற ஒரு கெப்பாசிட்டி. அதுக்கு தகுந்த கணக்கு வேணும். இப்போ நம்ப அ ஐரோப்பிய நாட்லலாம் ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு சொல்றது நம்ம பார்க்குறோம். எதுக்குனாக்க, அவங்களுடைய இப்போ கிரீக்லலாம் பார்த்தீங்கன்னா, த மேக்ஸிமம் நம்பர் மில்லேனியம் ரோமன் இதிலலாம் ஆனா மில்லேனியம்னா 1000 மில்லியன் இல்ல 1000 தான். ஸோ அவங்களுக்கு 1000மே ஒரு பெரிய நம்பர். ஸோ 1000 வருஷத்துக்கு முன்பெல்லாம் அவங்களால அந்த நேரத்த கணிக்க தெரியல. அந்த கணிக்க முடியல. அண்ட் பாரதத்தில் அதுக்கு முன்னாடி பல்லாயிரம் வருஷத்துக்கு ஒரு வரலாற்று ஒரு நிகழ்வோட ரெக்கார்டெல்லாம் அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஸோ அதெல்லாத்தையும் அவங்க மித்தாலஜின்னு ஆக்கிட்டாங்க. ஸோ பாரதத்துடைய வரலாறு, நமக்கு என்ன வரலாறோ, கண்டினியூவஸ் ஹிஸ்ட்ரியோ, அதை ப்ரீ ஹிஸ்ட்ரி மித்தாலஜின்னு மாற்றி விட்டாங்க. ஆனால் நம்ம அதே சமயம் பார்த்திங்கன்னா, நம்மளால் இந்த பிரபஞ்சத்துடைய இன்னித்து தேதியோடைய வயது, இன்றைக்கி எவ்வளோ வருஷம் அந்த பிரபஞ்சம் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி பிரபஞ்சத்தோட வயது என்ன, இந்த பிரபஞ்சம் இந்த சைக்கிளில் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, இந்த மாதிரி இந்த கலியுகம்னா என்ன, இந்த மாதிரி பெரிய பெரிய டைம் ஸ்கேல்ஸ் நம்மளால் கணிக்க முடிஞ்சது. அதை ட்ராக் பண்ணி வச்சுருந்தோம். இதெல்லாம் தான் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வரலாற்றை நம்ம எப்படி பதிவு செய்கிறோம், வரலாறுனா எப்படி பார்க்குறோம், அந்த வரலாறுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், உள்வாங்கிக்கிறோம், அதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம். இதுதான் ஹிஸ்ட்ரியோகிராஃபி. ஹிஸ்ட்ரியோகிராஃபி சும்மா எழுதிட்டு போகிறதுக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த ஹிஸ்ட்ரியோகிராஃபிக்கு பர்பஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதனோட அண்டர்லைங் வேல்யூஸ் என்ன, அதெல்லாம் ரொம்ப முக்கியம் பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பாரத ஹிஸ்ட்ரியோகிராஃபியில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுண்டா தென் நம்மளுடைய லிட்ரேச்சர் மித்தாலஜின்னு போட்டதை நம்ம எப்படி இத்திஹாசம், இது இப்படி நிகழ்ந்தது. நம்ம புராணங்கள்னால் இன்றைக்கும் எது பழசாக இருக்கலாம், புராணமாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கும் ரெலவெண்ட், எப்படி ரெலவெண்ட், அதை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம புரிஞ்சுப்போம். அதை நல்லா யூஸ் பண்ணிப்போம்.